ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து டே 4:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெய்லியுமே வந்து 4:30க்கு எழுந்திருவேன். ஏன்னா ஸ்கூல் பஸ் வந்து 6:30க்கெலாம் வந்துடும். 4:30க்கு எழுந்தோம் அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ரெசிபி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு 10 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதை நல்லா கழுவிட்டு வேக வச்சிடலாம். தக்காளி வேகிறதுக்குள்ளேயும் ஒரு சைடில் வந்து சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. இந்தளவு வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த தண்ணி வந்து தேவைப்படாது, அதை வடிகட்டிட்டு தக்காளியை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைட்லேயே வந்து டீயும் வந்து வச்சாச்சு. தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால தோல் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாங்க தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயமும் 10 பல் பூண்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். அது வதங்கட்டும். தக்காளியும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு இந்த தக்காளியை நல்லா பொடிசாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவு நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம், டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால் அந்த தண்ணி எல்லாம் வற்றணும், எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த அளவு நல்லா வதக்கி எடுத்தால் தான் தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஒரு சைடில் சப்பாத்தியும் வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். காலையில் வேலை வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம். இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஒரு 3-4 நாள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 10 நாள் வச்சா கூட கெட்டு போகாது. தக்காளி விலை கம்மியாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகிற டைம்லலாம் வந்து 2 நாள் ட்ரெயினில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். சீக்கிரம் கெட்டும் போகாது, டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்தாச்சு. தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. கடைசி ஒரு சின்ன துண்டு வெல்லம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இதை வந்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு பசங்களுக்கு வந்து பேக் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பசங்க 10 மணிக்கு தான் ஸ்கூலில் சாப்பிடுவாங்க. சுட சுட பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்டு போயிடக்கூடாது. அதனால் நல்லா ஆற வச்சுட்டு பேக் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்து நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து டிசம்பரில் தான் குளிர் இருக்கும். இந்த வருஷம் நவம்பர்லேயே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாவம் பசங்க காலையிலேயே இந்த குளிரில் எழுந்துச்சு ஸ்கூல் போயிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த சட்னி வந்து இந்த தொக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே 2-3 தக்காளி சட்னி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுவுமே செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.